தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்ம டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட்ஸான ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி இருவரும் 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ இருவரும் 20 நாட்களிலும் அதே வேலையை செய்து முடிப்பார்கள் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதாங்க கொஸ்டின். இப்போது ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பாங்க? ஏ ப்ளஸ் பியோடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோவா இருக்கும்? 12 நாளில் முடிக்கிறாங்க. அந்த 12 நாளில் ஒரு நாள் வேலை. கரெக்டுங்களா? இதே மாதிரி நம்ம 3க்குமே எழுதிக்கலாம். பி ப்ளஸ் சி 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒன் டே ஒர்க். ஒன் டே அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா 15ல் 1. அண்ட் சி ப்ளஸ் ஏயுடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோ? 20 டேஸில் ஒன் டே. ஓகேவா? இப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ. அப்போ என்ன வரும்? 2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2Cன்னு வரும். நம்ம அந்த 2வை காமனாக வெளில வச்சுக்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றதை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஒன் டே ஒர்க் 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20. நம்ம இந்த இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணுன்னு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம எல்சிஎம் எடுத்து ஈஸியாக போட்டுக்கலாம். 12, 15, 20 மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? 60 வருங்களா? 60. 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 60 கிடைக்கும். 5 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். 15 கூட 4, 20 கூட 3. ஓகேங்களா? இது நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்குது. கீழே 16 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/5ன்னு கிடைக்குது. இப்போது 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியுடைய ஒன் டே ஒர்க்குன்றப்போ 5ல் 1. நமக்கு அந்த 2 இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா? இதை நம்ம அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஏன்னா நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றது தான் வேணும். அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியுடைய ஒன் டே ஒர்க் எவ்வளோ? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும், அந்த சைட் போகும்போது டிவிஷனில் வரும். ஸோ 1/10. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை 10ல் 1. அப்போ அவங்களுடைய ஒர்க்கு எவ்வளோ செஞ்சுருப்பாங்க? அந்த வேலையை அவங்க எத்தனை டேஸில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 10 டேஸில் முடிச்சிருப்பாங்க. இங்கே 12 டேஸில் முடிப்பாங்கன்னு சொன்னோம். அப்போ ஒன் டே ஒர்க்கு எவ்வளோ? 12ல் 1. இங்கே ஒரு 10ல் 1. அதான் அவங்களோட ஒன் டே ஒர்க். அப்போ அவங்க மொத்தமாக அந்த எத்தனை டேஸில் முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 10 டேஸில் தான் முடிச்சிருக்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஸ்டின் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏ மட்டும் தனியாக எவ்வளோன்றது தான் கேட்டிருக்காங்க. நமக்கு பி ப்ளஸ் சி 2 பேர் சேர்ந்தால் முடிக்கிறது 15 நாள். இது நமக்கு தெரியும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 சேர்ந்து முடிக்கிறது 10 நாள். இதுவும் நமக்கு தெரியும். ஏ மட்டும்தானே வேணும். இதை பார்க்கும்போது நம்ம போன சம்மில் பார்த்தோமே, அதே மாதிரி இருக்குது பாருங்களேன். ஏ ப்ளஸ் பின்றது கொடுத்துருப்பாங்க, பீன்றதும் கொடுத்துருப்பாங்க, ஏ மட்டும் கேட்பாங்க. இங்கே நமக்கு பின்னு சொல்லாமல் பி ப்ளஸ் சி 2 பேர் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பட் அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏ மட்டும்தான் வேணும். அப்போது XY பை 2 பேர் சேர்ந்து உள்ளது கொடுத்துருந்தாங்க, தனியாக உள்ளதை கேட்குறாங்க அப்படின்னாலே கீழே நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் வந்துடும். ஓகேங்களா? பி ப்ளஸ் சி அவங்க அதோட எத்தனை டேஸில் முடிச்சிருப்பாங்க? 15 டேஸ். இதை தான் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து முடிக்கிறது 10 டேஸாக இதை தான் நம்ம ஒய்ன்னு வச்சுக்க போகிறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? 15 × 10 by 15 minus 10. 15 × 10 by 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 30. 30 தான் ஆன்சர். எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்க மாதிரி தான் தோணும். நம்ம கொஞ்சம் நம்ம வந்து யோசித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டைம் அவுண்ட் ரிலேட்டடான சம்ஸ் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி அப்புறம் டெட் எக்ஸாமுக்கான எல்லா மேக்ஸாமுமே ஈஸி அண்ட் ட்ரிக்கியாக நம்ம பார்க்கலாம்.
தேங்க்யூ.